தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் மெல்ல மெல்ல துவங்கி வருது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தான் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் இறுதியில இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்த படக்குழுவுமே பிளான் போட்டிருக்காங்க. இதற்கிடையில இந்த படத்துடைய வியாபாரமும் அமோகமாக நடைபெற்று வருதா. ஜனநாயகன் திரைப்படத்துடைய திரையரங்கு உரிமையை வாங்குவதற்கு மிகப்பெரிய போட்டி இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை வாங்க 3 பெரிய நிறுவனங்கள் மத்தியில பலத்த போட்டி நடந்து வர தெலுங்கு உரிமையை பிரபல தயாரிப்பாளர் ஒருவர் கைப்பற்றியிருக்காராம். தற்போது சூர்யா அவர்களுடைய 46வது திரைப்படத்தை தயாரித்து வரும் சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நாகாவம்சி தான் ஜனநாயகன் திரைப்படத்துடைய தெலுங்கு உரிமையை கைப்பற்றியிருக்கார். இதனை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் படங்கள்ல நடிப்பார் அப்படின்னு தற்போது ஒரு தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது சமீபத்துல இயக்குனர் அட்லி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து 2 கதையை சொல்லியிருக்காரா. விஜய் சாரோ அதுல ஒரு கதையை சூஸ் பண்ணி உள்ளதாகவும், இந்த படத்துடைய படப்பிடிப்பு எப்போது வேண்டுமானாலும் துவங்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் இருக்கு. தளபதிக்கு பிரச்சாரம் கூட்டம் அப்படின்னு எத்தனை வேலைகளிலுமே தளபதி விஜய் அவர்கள் எப்படி இந்த படத்துடைய படப்பிடிப்புல கலந்து கொள்வார் அப்படின்னு யோசிக்கப்பட்ட நிலையில இந்த படம் ஒரு ஷார்ட் டைம் எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.